ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னென்னா ஆப்பிள் கேக் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெட்டு அப்படி இல்லைன்னா கேக்கு இந்த டீ கேக்குன்னு விற்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் நம்ம கேக் செஞ்சோம்னா அந்த மீதி போன கேக்கு அதெல்லாம் எடுத்து நல்லா பொடிச்சு வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் பால் பவுட்ரு, ஒரு 3 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு போட்டு நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாவு காய்ச்சணும். நான் இது ஆல்ரெடி இனிப்பு இருக்கும் அந்த கேக்கில், அதனால் ஒரு கப் மட்டும், அந்த சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். டம்ளராக இருந்ததுன்னா 3/4 கப் டம்ளர் சர்க்கரை போட்டு அதில் அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி, சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பொடியை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த சர்க்கரை பாவெல்லாம் இழுத்தோன்னே ஆஃப் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நெய் கொஞ்சம் கையில் தடவி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்க்கரை பாவு காய்ச்ச வேண்டாம்னா கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதிலே நம்ம ஜாம் ஒரு கப் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணாலும் கெட்டியானோன்னு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். வேணும்னா கோகோனட் இதை நம்ம அந்த ரவுண்டுக்குள்ளே பரட்டி டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.